வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சூப்பர் டேஸ்ட்டான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம வந்துங்க ஆட்டுக்கால் எடுத்துக்கலாங்க. கடையில் சொன்னோமாங்க ஆட்டுக்கால் கொடுப்பாங்க. இந்த ஆட்டுக்கால் நம்ம அப்படியே வாங்கிட்டு வராமேங்க அவங்ககிட்ட சொன்னோமா தீச்சு கொடுப்பாங்க. சொன்னால் தான் தீச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா அப்படியே கொடுத்துருவாங்க. அவங்களே தீச்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக தீச்சு கொடுப்பாங்க. தீச்சு கொடுக்கும்போது தாங்க அதில் இருக்க முடியெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா புரிஞ்சு அந்த கரெக்ட் இதில் வருங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு அலாசணுங்க. அதில் இருக்க முடி அல்ல அந்த தீச்ச வாடை அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் அப்போ தான் போகுங்க. நல்லா தண்ணியில் போட்டு அலாசிட்டுங்க. அப்புறம் ஒரு குக்கரில் வந்து ஆட்டுக்கால் எடுத்து வச்சுக்கலாங்க. அது இல்லாமல் ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னாங்க பெருசு பெருசாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு கொடுக்க சொல்லணுங்க. குக்கரில் எடுத்து வச்சுட்டுங்க 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணுங்க. 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு பூண்டு, இதெல்லாம் நல்லா அம்மியில் வச்சு 1 2 தட்டி இதில் போட்டுடணுங்க. அப்புறம் வந்து சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. ரசத்துக்கு எடுத்துக்க மாதிரி தாங்க. இது அளவு கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டுங்க கொரன்னு அதோட கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. ஏன்னா கருவேப்பிலை தனியாக போட்டால் குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க. இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து குடிச்சிடுவாங்க. அதோட இதுங்க. இப்போ 1 2 கொரன்னு எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ முன்னே பூண்டு வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு தக்காளி வந்து ஒரு பொடியாக அரிஞ்சு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி தேவைன்னா போட்டுக்கலாம், பிடிக்காதவங்க விட்டுடலாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் அதில் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டுட்டுங்க. அப்புறம் வந்து இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு அரை விரல் அளவு இஞ்சிங்க, அதையும் வந்து நல்லா அம்மியில் வச்சு நல்லா தட்டி அதுவும் போட்டுடணுங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாம் வந்து இந்த எல்லாமே எண்ணெயும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க, எல்லாம் ஒன்றா போட்டுட்டுங்க ஒரு 3 சொம்பு தண்ணிங்க இதில் எடுத்து ஊற்றிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் தாங்க. வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே தண்ணி ஊற்றாமல் அப்படியே போட்டோம் இல்லைங்களா, லைட்டாக அடி பிடிக்கிறாப்புல இருக்குங்க. கரண்டி வச்சு நல்லா ஒரு கிளறி விட்டுடுங்க. நல்லா குக்கரை வந்து மூடி போட்டுங்க ஒரு 10 சவுண்டுங்க, நல்லா ஒரு 5 சவுண்ட் நல்லா ஃபுல்லும் விட்டுட்டுங்க. ஒரு 4 சவுண்டு வந்து சிம்மில் வச்சு இது பண்ணலாங்க. இது ஆக்சுவலி யூஸ்வலாக அந்த காலத்தில் எப்படி பண்ணுவாங்கனாங்க, நைட்டே செஞ்சு வச்சுருவாங்க. நைட்டே குக்கரில் வந்து சவுண்டு விட்டு வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி இந்த சூப்பை குடிப்பாங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி அந்த சூப் வந்து நல்லா நம்ம வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த சூப் நல்லா தலைப்பலான்னு கொதிக்குது. அதில் லைட்டாக மேலே எண்ணெய் இருக்காப்புல இருக்குங்க. நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றலைங்க, ஆனால் அந்த எண்ணெய் வந்து அதோட அந்த ஆட்டுக்கால் இருக்கிற எண்ணெயை வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. இதை வந்து நல்லா சுடங்க ஒரு பவுலில் ஊற்றி குடிச்சோமாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு சீரகம், மிளகு, இந்த மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கனால சளி இருக்கவங்களுக்குங்க இந்த சளியை வந்து உருக்கி கொடுக்குங்க. குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னாங்க சாப்பாட்டில் போட்டு ரசம் மாதிரி ஊற்றி அப்படியே குடிக்கலினாங்க சாதத்தில் போட்டு ரசம் மாதிரி பிசைஞ்சு கொடுத்தோமாங்க, குழந்தைங்களும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையான சூப்புங்க, ஆரோக்கியமான சூப்பு கூடங்க. கைகால் வலி ரெகுலராக இருக்குன்னு சொல்கிறவங்க செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.